முக்கிய செய்திகள். புதுக்கோட்டை தொகுதியில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பிரச்சாரத்தை தடுக்க சதி. எழுச்சியுடன் மக்கள் திரள்வதால் போலீசை ஏவி அதிமுக அரசு அடாவடி. பணம் மற்றும் நகைக்காக கொலை செய்து கிணற்றில் புதைத்த கொடூரம். தோண்ட தோண்ட எலும்புக்கூடு வருவதால் விழுப்புரத்தில் பரபரப்பு. தென்மேற்கு பருவமழை 4 நாள் தாமதமாக தொடங்கியது. கேரளம், தமிழகத்தின் ஒரு சில பகுதியில் சூறாவளியுடன் கனமழை. தஞ்சையில் வேகமாக பரவி வரும் பன்றிக் காய்ச்சல். 10ஆம் வகுப்பு மாணவனுக்கு தனி வார்டில் தீவிர சிகிச்சை. வணக்கம். விரிவான செய்திகள். புதுக்கோட்டை இடைத்தேர்தலில் தேமுதிகவின் பிரச்சாரத்திற்கு போலீசார் தொடர்ந்து 2வது நாளாக இடையூறு ஏற்படுத்தி உள்ளனர். தேமுதிக வேட்பாளர் ஜாகிர் ஹுசேனை ஆதரித்து வாக்கு சேகரித்து வரும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பேச்சை கேட்க ஏராளமான பொதுமக்கள் திரள்வதை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ள ஆளும் கட்சி இதுபோன்ற இடையூறுகளை ஏற்படுத்தி வருவதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள புதுக்கோட்டை தொகுதியில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தொடர்ந்து 3வது நாளாக பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இச்சடி என்ற இடத்தில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிக வேட்பாளர் ஜாகிர் ஹுசேனுக்கு ஆதரவாக பிரச்சாரத்தை தொடங்கினார். புதுக்கோட்டை இடைத்தேர்தலில் தேமுதிக வெற்றி பெற்றவுடன் தொகுதி மக்களின் குடிநீர் பிரச்சினை தீர்த்து வைக்கப்படும் என்று அவர் உறுதியளித்தார். இங்க தண்ணி பிரச்சனை மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு. குடி தண்ணீர் பிரச்சனை. அந்த குடி தண்ணீர் பிரச்சனையை அகற்றுவதுதான் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய முதல் வேலை என்பதை உறுதியா தெரிவிச்சுக்கிறோம். இந்த பகுதியில் குடி தண்ணீர் இல்லாத அனைத்து பகுதிகளுக்கும் கட்சியின் சார்பாக அனைத்து பகுதிகளிலும் இலவச குடிதண்ணீர் லாரிகளை அமைத்து குடிதண்ணீர் பிரச்சனையை அகற்றுவோம் என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போது அங்கு வந்த போலீசார் இந்த இடத்தில் நின்று பிரச்சாரம் செய்ய அனுமதி வாங்கவில்லை என்று கூறினர். இதை கண்டித்து தேமுதிக தொண்டர்களுடன் போலீசார் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் பிரேமலதா விஜயகாந்த் பிரச்சாரத்தை பாதியிலேயே முடித்துக் கொண்டு திரும்பினார். இதனையடுத்து மேலவிடுதி என்ற இடத்தில் அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார். திருமதி பிரேமலதா விஜயகாந்தின் பேச்சை கேட்க ஏராளமான பொதுமக்கள் அங்கு திரண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த போலீசார் டிஎஸ்பி செல்லப்பாண்டியன் கூட்டத்தை கண்டு ஆத்திரமடைந்து அனைவரையும் கலைந்து போகும்படி கூறினார். இதை கண்ட பிரேமலதா விஜயகாந்த் பொதுமக்களை கலைந்து போக சொல்வது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படும்படி பொதுமக்கள் குவிந்துள்ளதால் அவர்களை கலைந்து போகும்படி கூறியதாக டிஎஸ்பி கூறினார். போலீஸ் ஆபீசர் யார் அவரு கூப்பிடுங்க. அவரு இல்ல என்ன பிரச்சனை சொல்லுங்க. இல்ல என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க. என்ன எவ்வளவு கிலோமீட்டருக்கு டிராபிக் ஜாம் ஆயிருச்சு? ஏன் முதலமைச்சர் வந்தா பல கிலோமீட்டருக்கு டிராபிக் ஜாம் ஆகிறது இல்லையா? என்ன பேச்சு பேசுறீங்க நீங்க? நாங்களும் பாக்குறோம். அப்ப இருந்து எங்களுக்கு இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே வரீங்க. என்ன நாங்க பேச போறது ஒரு 10 நிமிஷம், அது உங்களால பொறுத்துக்க முடியாதா? நாங்கள் தேர்தல் கமிஷன் கிட்ட உங்க பேரை தயவு செஞ்சு நாங்க சொல்லுவோம். இதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. பிரச்சாரம் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இதேதான் தொல்லை. நாங்க உங்ககிட்ட பேசுறதா இல்ல அவங்க கிட்ட பேசுறதா தெரியல எங்களுக்கு. இதே இடத்தில் நேற்று அதிமுக வேட்பாளரை ஆதரித்து சரத்குமார் பிரச்சாரம் செய்தபோது போக்குவரத்து பெருமளவு பாதிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டிய தேமுதிக தொண்டர்கள் அப்போது போலீசார் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காதது ஏன் என்று வாக்குவாதம் செய்தனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. அது நமது தேமுதிக தான். அந்த உறுதிக்கும் தைரியத்துக்கும் மக்களாக நீங்கள் உறுதியாக இருந்த ஒரு மாற்றத்தை கொடுங்க. மக்களை ஏமாற்றுகிற நிலைமை இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நடந்துட்டு இதெல்லாம் மாறணும். நான் கடந்த 3 நாட்களா புதுக்கோட்டை பகுதியில் எல்லா பகுதியும் நான் போயிட்டு தான் வரேன். எந்த பகுதியிலுமே
புதுக்கோட்டை தொகுதியில் ஒருபுறம் தேமுதிகவிற்கு ஆதரவு பெருகி வரும் நிலையில் மற்றொரு புறம் ஜெயலலிதா அரசின் காவல்துறை இதுபோன்ற பிரச்சினைகளை அழித்து வருவதாக பொதுமக்கள் கூறியுள்ளனர். இதேபோல நேற்று திருவப்பூரில் உள்ள ஈஸ்வரன் கோவில் அருகே தேமுதிக வேட்பாளர் ஜாகிர் ஹுசேனை ஆதரித்து வாக்கு சேகரித்தார். அப்போது அவரது பிரச்சாரத்திற்கு இடையூறு ஏற்படுத்தும் நோக்கில் பேருந்துகளை கூட்டத்தின் நடுவில் செல்ல போலீசார் அனுமதித்தனர். இதை கண்டித்து தேமுதிக தொண்டர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. புதுக்கோட்டை இடைத்தேர்தலில் தேமுதிகவுக்கு ஆதரவு அளிப்பது என்று தமிழ்நாடு முத்திரையர் இளைஞர் பாசறை தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. புதுக்கோட்டையில் நடைபெற்ற தமிழ்நாடு முத்திரையர் இளைஞர் பாசறையின் மாவட்ட நிர்வாகக் குழு கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. பாசறையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் ASM தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் ஜூன் 12ஆம் தேதி நடைபெறும் இடைத்தேர்தலில் தேமுதிகவை ஆதரிப்பது என்றும் அதன் வேட்பாளர் ஜாகிர் ஹுசேன் வெற்றி பெற செய்வது என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதுநாள் வரை அதிமுகவை ஆதரித்து வந்த தங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் உரிய பிரதிநிதித்துவம் வழங்கப்படவில்லை என்று கூட்டத்தில் பங்கேற்ற நிர்வாகிகள் குற்றம் சாட்டினர். இதனால் புதுக்கோட்டை இடைத்தேர்தலில் தேமுதிகவை ஆதரித்து வெற்றி பெற செய்ய வைக்க வேண்டிய முடிவை முத்திரையர் இளைஞர் பாசறை எடுத்துள்ளதாக தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விழுப்புரம் அருகே புச்சிப்பாளையம் என்ற கிராமத்தில் ஏராளமான எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது அப்பகுதி மக்களை அதிர்ச்சியில் உறைய வைத்துள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள புச்சிப்பாளையத்தில் முருகன் என்பவரின் வீட்டு அருகே இந்த எலும்புக்கூடுகளை போலீசார் கண்டெடுத்துள்ளனர். பணம் மற்றும் நகைகளுக்காக இந்த கொலைகள் அரங்கேறியுள்ளதாகவும் இவற்றை முருகனை செய்துள்ளதாகவும் போலீசார் நடத்திய முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. 2008ஆம் ஆண்டு இந்த கொலைகள் நிகழ்ந்திருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். முதலில் காதல் பிரச்சினை என்று விசாரணையை துவக்கிய போலீசாருக்கு ஏராளமானோரை கொன்று புதைத்து வைத்துள்ள சம்பவம் அதிர்ச்சி அளித்துள்ளது. சதீஷ் என்பவரை காதலித்து வந்த தனது மகளை முருகன் மிரட்டியுள்ளதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அவரது மகள் தந்தையின் கொலைவெறி குறித்து தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் வாக்குமூலம் அளித்தார். அதன் அடிப்படையில் முருகனின் வீட்டில் சோதனை செய்த போலீசார் அங்கிருந்த கிணற்றில் இருந்து 3 பேரின் எலும்புக்கூடுகளை கண்டெடுத்துள்ளனர். இதனையடுத்து முருகனின் மனைவியான ராஜியை விசாரணைக்காக போலீசார் அழைத்துச் சென்றுள்ளனர். போலீசார் வருவதை அறிந்த முருகன் தலைமறைவாகிவிட்டதாக கூறப்படுகிறது. அடுத்தடுத்து தோண்ட எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியையும் பெரும் பீதியையும் ஏற்படுத்தி உள்ளது. வெயிலின் கொடுமையில் சிக்கி தவித்து வந்த பொதுமக்களுக்கு தென்மேற்கு பருவமழை பெய்ய தொடங்கியுள்ளது பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆண்டுதோறும் ஜூன் 1ஆம் தேதி தொடங்கும் தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு 4 நாட்கள் தாமதமாக பெய்ய தொடங்கியுள்ளது. கேரள கடற்கரையோரத்தில் பெய்து வரும் மழையால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சியில் ஆழ்ந்துள்ளனர். இது தொடர்பாக இந்திய வானிலை ஆராய்ச்சி நிலைய இயக்குநர் யாதவ் கூறுகையில், அரபிக்கடலில் காணப்பட்ட கடும் காற்றழுத்தமே பருவமழை தாமதத்திற்கு காரணம் என்று தெரிவித்தார். அடுத்த சில நாட்களில் இந்த பருவமழை ஹைதராபாத், பெங்களூரு, கொல்கத்தா உள்ளிட்ட நகரங்களில் பெய்யும் என்று அவர் கூறினார். இதனிடையே மதுரை மாவட்டத்தில் உள்ள மேலூரில் திடீரென பயங்கர காற்றுடன் கனமழை கொட்டியது. இந்த மழை காரணமாக நகரின் பல பகுதிகளில் மரங்கள், மின் கம்பங்கள் சாய்ந்தன. இதில் 3 கார்கள், 2 வேன்கள் சேதமடைந்தன. ஒருவர் படுகாயமடைந்தார். 5 பேர் சிறு சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர். இதேபோல் சுற்றுலா தலமான உதகை மற்றும் கொடைக்கானலிலும் பலத்த மழை கொட்டியது. உதகையில் பிற்பகலில் பெய்ய தொடங்கிய மழை 2 மணி நேரம் நீடித்தது. இதேபோல் சுற்றியுள்ள கிராமங்களிலும் பெய்த மழையால் பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் மகிழ்ச்சியில் ஆழ்ந்துள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள கொடைக்கானலில் பலத்த மழை பெய்தது. சுமார் 1 மணி நேரம் நீடித்த மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கொளுத்தும் வெயிலை தாக்குப்பிடிக்க முடியாமல் கொடைக்கானல் நோக்கி படையெடுத்த சுற்றுலா பயணிகள் இந்த மழையை கண்டு உற்சாகமடைந்துள்ளனர். தஞ்சையைச் சேர்ந்த 10ஆம் வகுப்பு மாணவன் ஒருவனை பன்றிக் காய்ச்சல் நோய் தாக்கியுள்ளது. தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் தனி வார்டில் அந்த மாணவனுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கோடை விடுமுறைக்கு தங்கள் சொந்த ஊரான ஆவுடையார் கோவிலுக்கு சென்றிருந்த 10ஆம் வகுப்பு மாணவன் அஜய்வேல் கடந்த 1ஆம் தேதி பள்ளிக்கு சென்றபோது திடீர் வாந்தி மயக்கம் ஏற்படவே தஞ்சையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டான். அவனது இரத்த மாதிரிகளை பரிசோதித்ததில் H1N1 என்ற வைரஸ் தாக்கியிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து மாணவன் அஜய்வேலுக்கு தனி வார்டில் தீவிர சிகிச்சை அளிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. ஆனால் அஜய்வேலின் தந்தை சிவானந்தம் தஞ்சை அரசு மருத்துவமனையில் அனைத்து வசதிகள் இருந்தும் தனது மகனுக்கு முறையாக சிகிச்சை அளிக்கப்படுவதில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார். அந்த ஆக்சிஜன் சிலிண்டர் வந்து உடனே மாஸ்க் போட்டாங்க, அது ஒர்க் பண்ணலை. அப்புறம் அந்த சிஸ்டர் அங்கே உள்ளவங்க வந்து வெளியிலேருந்து ஒன்றுனா கொண்டு வந்தாங்க, ஓப்பன் பண்ணவே முடியல, நைட்டு ஓடி போச்சு. அப்புறம் ஸ்லைன் வாட்டர் ஏற்றினவங்க நைட்டு வந்து அந்த வார்டில் நைட் படுத்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ட்ரிப்பு முடிஞ்சு போச்சு.
முடிச்சு போனால் ஸ்டாப் பண்ணதுக்குள்ளே பிளட் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆகி போயிடுச்சு ஓஸில். அப்புறம் ஒருத்தவங்க மெக்கானிக் ஆல்ட்ரு பண்ணுறாங்க. ஸோ அப்போ எமர்ஜென்சி வார்டில் எல்லாம் அவேர்னஸ் இருக்குன்னு சொல்கிறாங்களோ இல்லையா, பட் அங்கே இல்லை, அதனால தெரியுது. தஞ்சையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மேலையூரைச் சேர்ந்த கீதா என்ற பெண்ணுக்கு பன்றிக் காய்ச்சல் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. மருத்துவர்கள் தாக்கப்படுவதை கண்டித்து தமிழக அரசு மருத்துவக் கல்லூரிகளில் பயிலும் பயிற்சி மருத்துவர்கள் தொடர் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். தமிழக அரசு மருத்துவமனைகளில் பணிபுரியும் மருத்துவர்களை தாக்கும் சம்பவம் அண்மை காலமாக அதிகரித்து வருவதால் அதனை கண்டித்து பயிற்சி மருத்துவர்கள் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் திருச்சியில் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள பயிற்சி மருத்துவர்கள் தங்கள் கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றும் வரை போராட்டம் தொடரும் என்று கூறினர். இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி தஞ்சை மருத்துவக் கல்லூரி பயிற்சி மருத்துவர்கள் இன்று 2வது நாளாக வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டனர். அப்போது மருத்துவர்களை தாக்கியவர்களை கைது செய்ய வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டன. மருத்துவரை அடித்த வழக்கறிஞரை கைது செய்ய கோரியும், பணியில் உள்ள மருத்துவர்களுக்கு உயிர் பாதுகாப்பு கோரியும் எங்களுடைய போராட்டம் இன்று 2வது நாளாக தொடர்கிறது. இதேபோல் பாளையங்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவியர்கள் சுமார் 350 பேர் மருத்துவமனை கண்காணிப்பாளர் அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பயிற்சி மருத்துவர்களின் இந்த போராட்டத்தால் மருத்துவமனைக்கு சிகிச்சை பெற வரும் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகும் நிலை ஏற்பட்டுள்ளது. நித்யானந்தா ரஞ்சிதா சம்பந்தப்பட்ட சிடி விவகாரம், லெனின் கருப்பசாமிக்கு நிபந்தனை ஜாமீன். தங்கள் உயிருக்கு ஆபத்து நேர்ந்தால் தாயார் முத்துலட்சுமியே பொறுப்பு, சந்தன கடத்தல் வீரப்பன் மகள்கள் பரபரப்பு பேட்டி. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.